கடந்த வெள்ளிக்கிழமை திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்தில் முன்பு மாயாண்டி என்ற வழக்காடி ஒரு வழக்கு விஷயமாக நீதிமன்றத்திற்கு வரும் பொழுது அவரது எதிரிகளால் மிக கொடூரமாக நீதிமன்றத்தின் வாயிலேயே படுகொலை செய்யப்பட்டார். இந்த சூழ்நிலையில் நீதிமன்றத்திற்கு வரும் வழக்காடிகளுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் நீதிமன்ற ஊழியர்களுக்கும் நீதிபதிகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகிவிட்டதால் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள நீதிமன்றத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க உத்தரவிட்டுள்ளது. அதன்படி இன்று திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்தின் முன்பு காவல்துறையினர் கடுமையாக பாதுகாப்பு வழங்கியுள்ளார்கள். வருகின்ற அனைவரையும் அவர்களுடைய அடையாள அட்டையை சரிபார்த்து அதன் பிறகு உள்ளே வழி அனுப்புகிறார்கள். இந்த சூழ்நிலை மிகவும் எங்களுக்கு நன்றாக இருக்கிறது. இந்த சூழ்நிலை தொடர வேண்டும், இதனை தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் வழக்கறிஞர்களுக்கும் வழக்காடிகளுக்கும் நீதிபதிகளுக்கும் நீதிமன்றத்திற்கு வருபவர்களுக்கும் பாதுகாப்பு உருவான சூழ்நிலை ஏற்படும். காவல்துறையினருக்கு எங்களது திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் மிகுந்த ஒத்துழைப்பை வழங்கி வருகிறோம். எப்பொழுது எந்த அசம்பாவித சூழ்நிலையும் உருவாகாத வரையில் உருவாகாத அளவிற்கு நாங்கள் எந்த விதமான ஒத்துழைப்பையும் காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் நாங்கள் வழங்குவோம் என்பதை கூறிக்கொள்கிறேன். காவல்துறைக்கு இதே போல ஒரு சம்பவம் நடந்த பிறகுதான் நீதித்துறையும் காவல்துறையும் இவ்வாறு செயல்படுகிறது. இதற்கு முன்பே இந்த அளவிற்கு செயல்பட்டிருந்தால் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதமான சூழ்நிலைகளை தடுத்து இருக்கலாம். எனவே இப்பொழுதாவது இந்த தடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாவதை நாங்கள் வரவேற்கிறோம். மணிகண்டன், திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்க செயலாளர். கிமில்